உப்புத்தூள் மாவில் தூவிட்டு லேசாக வெதுன்னு சுடுதண்ணி வச்சு இந்த மாவை இந்த பதத்துக்கு பிசைஞ்சிடணும். இதான் பதம். இப்போ சின்ன கையில் உருட்டிட்டு எண்ணெயோ நெய்யோ தடவிக்கலாம். உருட்டிட்டு இப்படி லேசாக ஒரு பிஞ்சு இப்படி பிச்சு இந்த ஒரு விரலில் இப்படி உருட்டணும். உருட்டு இப்படி மெலிசாக போட்டால் சுத்திரியாக ரெடி. இது அடுப்பில் குக்கர் வச்சுக்கணும். கொஞ்சோண்டு நெய்யோ எண்ணெயோ ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டன் எலும்பு இல்லைன்னா சிக்கனு இல்லைன்னா முழு மட்டன் எதுனாலும் போட்டுக்கலாம். இல்லை வெறுமனையும் செஞ்சு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். எல்லாம் போட்டுக்கிட்டு வணக்கி கறி குழம்பு மாதிரி வச்சிடணும். குருமா மாதிரி வச்சிடணும். தேங்காய் சோம்பெல்லாம் அரைச்சி ஊற்றி குருமா மாதிரி வச்சுட்டு அந்த குக்கர் மூடியை திறந்துட்டு இதை ஃபுல்லாக உருட்டி அதில் போட்டு ஒரு விசில் விட்டுட்டு இறக்கினா சூப்பராக ரெடி ஆகிடும். இது மட்டன் சுத்திரியா. அது இதுலேயே பால் கொழுக்கட்டை செய்யலாம். எப்படி எப்படின்னா கடலைப்பருப்பு வேக வச்சுட்டு தண்ணி போட்டு இதை போட்டு வேக விட்டுட்டு கடலைப்பருப்பு வெந்த கடலைப்பருப்பு அதில் போட்டுட்டு தேங்காய் பால் எடுத்து ஊற்றி சர்க்கரை போட்டு வெல்லம் போட்டு இறக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நாங்கள் செஞ்சுட்டு காட்டுறோம்.